ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. யாருக்கு பார்க்குறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ராமாபுரத்துலேருந்து பேசுறேன் ஐயா, சென்னையில. சரி, உங்கள் பேர்? என் பேர் வந்துட்டு தனேஷ்வர், என்னோட பேரு. தனேஷ். ம். நீங்கள் பிறந்த ஊர் சொல்லுங்கள். அது சென்னை தான். சென்னை சேதாப்பேட்டில் பிறந்தேன் ஐயா நான். ஓகே ஓகே, சென்னையை போட்டுக்கலாம். சரிங்க ஐயா. தேதி சொல்லுங்கள். 24/10/1995 ஐயா. 24/10/95. நேரம்? நைட்டு 10:30 மணி. 22. நீங்கள் வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரமா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சொல்லுங்கள், என்ன கேள்விங்க? கடன் ரொம்ப முழுகி இருக்கேன். எப்பயா முடியும் கடன்? ஆஹா, வேலை தொழிலே ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால தானே கடன் தொழில் ஆகியிருக்கு உங்களுக்கு. பொருளாதாரம்லாம், அதாவது உங்கள் ஜாதக அமைப்பு என்னென்னா, பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். பணம் முதலீடு பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயல்பாகவே உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி இருந்தீங்க, அப்படி கரெக்டாக இருந்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா பெருங்கடன்லாம் வச்சா உங்களால் சமாளிக்கவே முடியாது. அது கடன் கொடுக்கணுங்கிற அந்த நல்ல எண்ணமே உங்களை கஷ்டப்படுத்தும். வாங்கினங்களை கொடுக்கணுங்கிற எண்ணமே இருக்கு பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஜாதகம் அது. ஆமாய்யா, கொடுத்துறது 50,000 வர வேண்டியது இருக்கு. வந்து இப்போ உள்ள காலகட்ட சனி திசை புதன் புத்தி இருக்கு. இந்த சமயத்தில் வந்து கடன், நோய், வழக்கு மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்து ஆகணும். சரியா? இல்லைன்னா தான் சிக்கல். இருக்குது கடன் இருக்குன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அவங்க பக்கத்தில் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஆக்ரோஷமான பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆக்ரோஷமான பெண். இப்போ எந்த ஊர் சொன்னீங்க நீங்கள்? ராமபுரம் ஐயா. இது இருக்கிறது ராமபுரம் தான். நானும் இருக்கீங்களா? ராமாபுரம், சென்னை ராமாபுரம். சென்னை ராமபுரம். விழுப்புரம் நம்ம அங்காள பரமேஸ்வரி வந்து மாதம் பௌர்ணமி வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப நாளைக்கே கூட ஒரு வாட்டி கிளம்பி வந்துடும். வெள்ளிக்கிழமை கூட கிளம்பி வந்து பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லி விஷயத்தை எப்படியாவது தீர்த்து விடுமான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து கொடுப்பா. அப்படி சரியா? தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நல்லது. நன்றி.